ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலை பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை அவங்களும் வீட்டில் பண்ணி அவங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸை நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாகவே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இது மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் மண்டே தான் வந்து இந்த வீடியோவை ஆக்சுவலாக போட்டிருந்தேன். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணவங்க தான் வந்து இத்தனை பேரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முத்துசெல்வி அப்படின்ற ஐடியில இருந்தா வந்திருக்கு. வணக்கம் சகோதரி, முதல்ல உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் ரொம்ப லேட்டா இதை சொல்றேன். நான் பிரம்ம முகூர்த்த பூஜை தொடங்கியது வந்து டிசம்பர் 9ஆம் தேதி. 11 நாள் மட்டும்தான் என்னால விளக்கேற்ற முடிஞ்சிச்சு. என்னோட பொண்ணுக்காக தான் வந்து வேண்டி இருந்தேன். 9ஆம் தேதியே ஆரம்பிச்சு 15ஆம் தேதி வந்து பரீட்சை ஆரம்பிச்சிச்சு. ஜனவரியில இருந்து ரிசல்ட் வந்து கிடைச்சது. என்னோட பாப்பா சொல்றாங்க, எனக்கு படிக்கணும்னு ஆர்வமா இருக்கு. முன்னாடி படிச்சா ஒண்ணுமே புரியாது. இப்ப படிச்சது மறக்காம இருக்குன்னு சொல்றாங்க. தினமும் காலையில விளக்கு ஏத்தி பாப்பாவோட பெயரும் நட்சத்திரமும் சொல்லி படிப்பதற்கான மந்திரம் சொல்லுவேன். திரும்பவும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. தொடங்கணும் சிஸ்டர், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி சிஸ்டர். பாப்பா இதே மாதிரி எப்பவுமே நல்லா படிக்கணும். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக கண்டிப்பா நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க கமெண்ட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஐடியில இருந்தா வந்திருக்கு. டோன்ட் கேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். உங்க வீடியோ பார்த்து நான் பூஜை பண்ணேன். எனக்கு நல்லது நடந்தது. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். எனக்காக கமெண்ட் பண்ணதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லி உங்களுக்காகவும் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கிஷோர் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு. ஹாய் சிஸ்டர், நான் உங்களை பார்த்து தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். 2 மந்த்ஸாக பூஜை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்காகவும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணதில் எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தீனா முத்து ஷைலு கிரிஷ் அப்படின்ற ஐடியில இருந்தா வந்து வந்திருக்கு. ஆமா சிஸ்டர், என்னுடைய வீடு கட்டி பாதியிலே நின்றுச்சு. இந்த பூஜை பண்ணி தான் என்னுடைய வீடை வந்து ஃபினிஷ் பண்ணி இப்போ பாலே காய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சிஸ்டர். நீங்க அந்த வீட்டில் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநதி அப்படின்ற ஒரு ஐடியில இருந்தா வந்திருக்கு. நான் 1 வீக்கா தான் பூஜை பண்ணேன். 4 இயர்ஸா நான் கேட்டது வந்து 4 இயர்ஸா நான் கேட்டுட்டு இருந்தது வந்து நடந்துருச்சு. எங்க வீட்ல ஆலோடி கேட் வந்து போட சொல்ல, இந்த பொங்கலுக்கு எங்களோட வீடு புது வீடு மாதிரி பெயிண்ட் நியூ ஹவுஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா அவங்க ஒரு 4 வருஷமா வந்து இது வந்து நடக்கணும்னு நினைச்சிட்டே இருந்திருக்காங்க போல. 1 வீக் தான் பூஜை பண்ணியிருந்தேன், நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். உங்களோட ஹாப்பினஸ்ஸை எங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். நீங்களும் எப்போ இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும். கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். புவனேஸ்வரி அப்படின்ற ஐடியில இருந்தா வந்திருக்கு. ஹாய் சிஸ்டர், என் அன்னிக்கு 15 வருஷம் வந்து குழந்தை இல்லை. நான் பிரம்ம முகூர்த்த பூஜையால குழந்தை கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. பிளஸ் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா இந்த கமெண்ட் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இது மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா வந்து நம்புறேன். ஏன்னா 15 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நேத்து கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், எனக்கு காலைல எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிப்ஸ் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க காலையில எந்திரிச்சிங்கன்னா, நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். உங்களோட லைஃபே வந்து மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களால எந்திரிக்க முடியும் சிஸ்டர் அப்படின்னு தான் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே வந்து சீக்கிரமா குழந்தை கன்ஃபார்ம் ஆகணும். நான் நிஜமாவே தினம் வந்து வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். அதனால நீங்களும் கண்டிப்பா வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர். நீங்க கமெண்ட் பண்ணி சொன்னதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். அவங்கள வந்து சேஃபா இருக்க சொல்லுங்க. சீக்கிரமாவே பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு யூசர் ஐடியில இருந்தா வந்திருக்கு. நான் எப்போ உங்க வீடியோ பார்த்தனோ அன்னையிலேருந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்திட்டு வரேன். தொடர்ந்து ஏத்திட்டு வரேன்னா, எந்த வேண்டுதலுமே வைக்கல. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றின்னு சொன்னா பத்தாது. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்ணுல தண்ணியா வருது. சத்தியமா சொல்றேன். உங்க வம்சாவழியா நல்லா இருக்கணும். தினமும் பூஜை பண்ணுங்க தேவிகா. குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நன்றி தேவிகா. கோடான கோடி. ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வந்து தேங்க்யூ சிஸ்டர். நீங்க என்ன பிளஸ் பண்ணதுல நிஜமாவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா வந்திருக்கு.
அவ்வளோ மனசார நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த கமெண்ட்ஸை படிக்கும் போதே எனக்கு வந்து தெரியுது. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சிஸ்டர். நீங்களும் எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சோனா அப்படின்ற ஐடியில இருந்து தான் வந்திருக்கு. ஹாய் அக்கா, நான் எஸ்டர்டே மட்டும்தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தி, எனக்கு ஒரு ஜாப் வேணும்னு ப்ரேயர் பண்ணேன். டுடே எனக்கு ஒரு ஜாப் வந்திருக்கு சிஸ்டர். ஆஃபீஸ்ல கேட்டிருக்காங்க. ஷாக்கிங்கா இருக்கு சிஸ். ஒன் டே தான் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். இவ்ளோ பெரிய ரிசல்ட். நான் கன்டினியூஸா ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் சிஸ்டர். ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க நெனச்ச மாரியே உங்களுக்கு புடிச்ச வேலையா வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நான் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தனிஷா சேனல் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து தான் வந்து வந்திருக்கு. நாங்க சின்ன கடை வச்சிருக்கோம். வியாபாரம் நல்லா நடக்கணும்னு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். இப்போ வியாபாரம் நல்லா நடக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு என்னோட ஹஸ்பண்ட். அட்வான்ஸ் குடுத்துட்டோம். நல்லபடியா வந்து ஓப்பன் பண்ண ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஹேப்பியா இருக்கு. பட் பயமாவும் இருக்கு. நல்லபடியா நான் பார்த்துக்கணும். உங்கள பார்த்து தான் பூஜை பண்ணேன். நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்யூ சிஸ்டர். நீங்க இதே மாதிரி ஒரு கடை இல்ல 10 கடை ஓப்பன் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு சொந்த கடையா இருக்கணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க நெனச்சது கண்டிப்பா நடக்கும் சிஸ்டர். எப்பவுமே ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் ஐடியில இருந்து தான் வந்து வந்திருக்கு. ஹாய் சிஸ்டர், நான் 9 மந்த்தா பூஜை பண்றேன். என்னுடைய லைஃப்ல ரொம்ப சேஞ்ச் ஆகியிருக்கு. நான் இப்போ வீட்ல இருந்து வொர்க் பண்றேன். 1 மந்த் சேலரி வாங்கிட்டேன். இன்னும் நெறைய நன்மைகள் வந்து நடந்திருக்கு. உங்க வீடியோ பார்த்து தான். அப்புறமா இன்னும் மோட்டிவேட்டா இருக்கு. தேங்க் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்க இதே மாதிரி இன்னும் நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். நீங்க கமெண்ட் பண்ணதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சிஸ்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ராஜி அப்படின்ற ஐடியில இருந்து தான் வந்திருக்கு. அக்கா, நான் பிரம்ம முகூர்த்தம் விளக்கு ஏத்தி 28 நாள் ஆகிருச்சு. எனக்கு நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிசயம். நான் 10வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு அக்கா. உங்கள பார்த்து தான் நான் விளக்கு ஏத்துனேன் அக்கா. உங்களுக்கும் கடவுளுக்கும் மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். நல்லபடியா வந்து உங்களோட வேலை வந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் கண்டிப்பா வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். தேங்க் யூ. இந்த கமெண்ட்ட ஷேர் பண்ணதுல நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே ஹாப்பியா இருங்க. தேங்க் யூ சிஸ்டர். இது எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்காக வந்து ஷேர் பண்ண கமெண்ட்ஸ் தான். இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிஜமாவே எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போது பர்சனலாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் போன வீடியோலயே வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னோட ஃபேமிலில எனக்கு பர்சனலா இது நடந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். எல்லாருக்குமே இதே மாதிரி எல்லாமே நினைச்சது எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது நடந்துருச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க. உங்களோட வேண்டுதல் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னோட வேண்டுதல் ஒரு 50% வந்து நடந்திருக்கு. நான் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய வேண்டுதல். அதனால இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, 45வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இத வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இருக்கேன். இது ஒரு வேண்டுதலா இல்ல. நடுவுல சின்ன சின்ன விஷயம்லாம் நெனச்சிருந்தேன். அது எல்லாமே வந்து நடந்திருக்கு. கண்டிப்பா ஃபுல்லா நடந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா காலையில எந்திரிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா, நிஜமாவே உங்க லைஃப்ல நெறைய மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். இதுக்கு வந்து காசு பணம் குடுக்கணும், மத்தபடி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரம் காலைல எந்திரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸ என்கிட்ட ஷேர் பண்ணதுல நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.